கிழக்க பார்த்த சனீஸ்வரர், குழந்தை வரம், திருமண வரம் அளிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். கிருஷ்ணவம்சி என்ற முனிவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். மிகவும் பழமையான திருத்தலம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயமானது திருப்பணிகள் செய்யப்பட்டது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலசங்கர். நம்ம காணொலியில் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை நம்ம காணொலியில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஐயம்பேட்டையில் அருகில் உள்ள ஏரிவா என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் திருத்தலம்ங்க. இந்த கிராமத்துக்கு ஏரிவா என்ற ஒரு சிறப்பான பெயர் உண்டுங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆறில் பாலாறும் ஒன்றுங்க. இந்த பாலாற்றிலிருந்து நீர்வளத்தை அதிகமாகும் சமயத்தில் அதனுடைய நீர்வளத்தை இங்குள்ள ஏரியில் நிரம்பி இந்த ஊர் விவசாய பாசனத்திற்கு பயனளிப்பதனால இந்த ஊருக்கு ஏரிவா என்ற அழகான பெயர் வந்ததாகவும் தல புராணங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த கிராமமே இந்த ஏரியினால செழிப்பானதாகவும் பசுமையானதாகவும் தற்போதும் நம்மால பார்க்க முடியுங்க. ஆலய சுற்றுப்பிரகாரத்தில் விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்கென்று தனி சன்னதியாகவும் நம்மால் பார்க்க முடியுதுங்க. ஆலய கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை என அனைவரும் காட்சியளிக்கின்றனர். இங்கே சண்டிகேஸ்வரருக்கென்று தனி சன்னதியாகவும் நம்மால் பார்க்க முடியுதுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள அனைத்து ஆலயத்திற்குமே அம்பாள் காமாட்சியே அன்னையாக திகழ்கின்றாள். இங்குள்ள சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயம் கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு முன்பாகவே கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருத்தலங்க. இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் காசிக்கு வந்த முழு பலனையும் நம்மால அடைய முடியுங்க. இந்த ஆலயம் ஒரு முத்தி தலமாகவும் திகழ்கிறது.
திருமண வரம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் இங்க பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மேற்கு நோக்கியவாறு அருள்பாலிப்பது இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பா சொல்லப்படுதுங்க. கிருஷ்ணதேவராய மன்னர் விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க மன்னர் ஆவார். இவருடைய ஆட்சி காலத்துல ஆலயங்கள் பல சீரமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணதேவராய ஆட்சி காலத்துல அனைத்து பகுதிகளுமே இருக்கக்கூடிய அணைகள் மற்றும் கோவில்களையும் மேம்படுத்தியிருக்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல வறுமையே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்துல அனைத்து ஆலயங்களத்திற்கும் தங்க நகைகளும் வைடூரியங்களும் வாரி வாரி வழங்கியிருக்கிறாங்க. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கு கூட 5 கிராமங்களையே தானமாகவும் வழங்கியிருக்கிறாங்க. என்னங்க இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் நம்ம காணொலியில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.